சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பாருங்களேன், சத்ரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிறது. அது வந்து நம்ம மூலமாக தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கு. சத்ரு அப்படின்றது வெளியில எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வை. நீங்க எந்த இடத்துல போய் அமருகிறீர்களோ அந்த இடத்தை பொறுத்து உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணத்தை பொறுத்து அந்த சத்துருக்கள் தென்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுஷும்னா நிலைங்கிறது நம்மளுக்கு வடகலை பிங்களை மாதிரி ரொம்ப நேரம் இருக்காது. அது இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் வந்து தெய்வ இதில் வந்து அமர்ந்து விட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இந்த மாதிரியான நிலைகள் எல்லா விஷயங்களுமே ரொம்ப மந்திர ரூபமாக எடுத்து காட்டி சொல்லி இருப்பது அப்படிங்கிறது இந்த சத்ருசம்ஹார சதி. இந்த மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் கேட்பவர்களுக்கே அதுக்குண்டான அத்தனை விதமான பலனும் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம் சிவசக்தின்னு நம்ம சொன்னோம், சிம்பிளா முடிஞ்சு போச்சு எல்லாத்துலையும். அப்ப அந்த நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக சத்ருசம்ஹார சதி இருக்கும். இதை கேட்டாலே அதற்குண்டான பலன் கிடைக்கும். நாம வந்து சிடியில் போட்டு கேட்கறது, யூடியூப்ல போட்டு கேட்கறது அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான ஒரு பலன் கிடைக்கும். நேரிலே கேட்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பலனை உண்டு பண்ணும். அதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ தீராத நோய் இருக்கிறது, அது ஒரு சத்ரு தான் நமக்கு இல்லையா? தீராத கடன் இருக்கிறது, அது ஒரு சத்ரு தான். மன கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, நம்மளுடைய குடும்பங்கள்னாலேயோ குழந்தைகள்னாலேயோ அல்லது வெளியாட்கள்னாலேயோ மன கஷ்டம், அது ஒரு சத்ரு. என்னென்ன சத்ருக்கள் நமக்குள்ளே இருக்கிறதோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் போட்டுரும். நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் போட்டுரும். வேண்டாத ஹெல்த் ரீசன்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வெளியில போய் போட்டுரும். முருகனுடைய 6 முகத்துக்கும் 6 விதமான ஹோமம் செய்கிறோம். இது எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருது. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, 6 முகம் 6 தடவை நம்ம ஹோமம் செய்யணுமா குருஜி? அங்க நம சிவய அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாலேருந்து சச்சிதானந்தா அப்படின்னு சொல்லு ஒரு அடைமொழி நம்மளுக்குள்ள வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? சச்சிதானந்தா அடைமொழி. சத் சித் அனந்தா, இந்த 3 இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த 3ம் தான் சத் சித் அனந்தா. அந்த சத் சித் அனந்தா அப்படிங்கிற அந்த 3 ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் சிவன். அந்த சிவனையும் தன்னுள்ளே கொண்டிருப்பவர் தான் முருகன். இந்த ஒரு மந்திரத்தை கேட்பதனால் என்ன நடக்கும்? தீராத நோய் தீரும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. வெஸ்டர்ன் மெடிசன் இந்த எல்லா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆயுர்வேதம் போயிட்டேன், சித்த மருத்துவம் போயிட்டேன், எந்த மருந்துமே எனக்கு வந்து குணமாகலை அப்படின்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தினை தொடர்ந்து கேட்டு வருவதன் மூலமாக அதற்குண்டான பலனை அடைவார்கள். கடன் தீரும். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் நாம் முருகர் பற்றி தெரியாத பல ரகசியங்கள், இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கா, நாம் இது எல்லாமே பார்க்காம வெறும்னே முருகரை ஒரு தெய்வமாக வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். தந்திர ரீதியாக முருகனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம், எப்படி வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக குருஜி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. குருஜி, முருகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் தந்திர ரீதியாக பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேருக்கு தந்திர ரீதியாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் ஒரு பயமும் இருக்குது. ஏன் இந்த தந்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பயம் வருது? இதில் முருகர் இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த பயம் குறைஞ்சிருதே ஏன்? தந்திர மார்க்கம்னா பயம் வருதுங்கிறது நார்மல் ஆடியன்ஸுக்கு தான் நான் நினைக்கிறேன். பரிகாரஸ்தலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அரவிந்த் சுப்பிரமணியம், அவர் வந்து சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய தந்திர மார்க்கம். காப்பேயர், முக்கியமாக வந்து காப்பேயர் அவர் பேசும்போது அவருமே வந்து நிறைய, அவரும் நானும் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து நிறைய காமாக்கியை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் இப்பொழுது சமீபமாக மயிலாடுதுறை ராகவன் அவர் வந்து நல்லா அந்த தந்திர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தந்திர மார்க்கம் அப்படின்றது வந்து ஒரு ஏதோ தனியாக ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, ஒரு மாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான ஏதோ நம்ம வந்து இங்கே வேறு மாதிரியான ஒரு கன்செப்ஷன் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்றது இங்கே நம்ம பரிகாரஸ்தலம் பார்வையாளர்கள் பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். ஈவன் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சௌந்தரிய லஹரி கூட தந்திர மார்க்கம் தான். அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஸ்ரீசக்கர வழிபாடுவே உங்களுக்கு வந்து தந்திர மார்க்கத்தில் இருக்கக்கூடியது நிறைய. ஆமாம், தந்திர வழிபாடு தான். ஸோ இப்போ சாக்தத்தில் நிறைய தந்திர வழிபாடுகள் நம்ம மாதிரியான சொல்ல முடியும். ஒவ்வொரு மார்க்கத்திலையுமே நம்ம வந்து சைவத்திலையுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு சிவன் முழுக்கவே தந்திர மார்க்கமாக இருக்கக்கூடியது. பைரவருக்கு இருக்கக்கூடிய பைரவ தந்திரம் இருக்குது. லக்ஷ்மிக்கு, மகாலட்சுமிக்கு கூட மகாலட்சுமி தந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கிறார்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முருகர்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகருக்கு வந்து குமார தந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குமார தந்திரத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நாம் வந்து தனித்தனியாக எடுத்து சில விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா முழுசாக பேசலாம். முழுசாக பேசுகிறதுனா அது வந்து ரொம்ப லெங்க்தி சாப்டராக போயிடும். இல்லை முக்கியமான விஷயங்கள் அதில் என்னெல்லாம் முருகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் நம்ம வந்து அது பார்க்கலாம். ஒருத்தர் கூட சமீபமாக பார்த்தோம்னா கார்த்திகேயன் அவர்கள் வந்து துர்காய நமக மந்திரம் அந்த துர்கையை பற்றி நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அதை பற்றி அவர் வந்து பேசியிருந்தார், துர்காயை பற்றி பேசியிருந்தார். ஸோ அப்போ அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் வந்து முருகரை அது மாதிரி தந்திர மார்க்கமாக இருக்கிறது யாருமே சொல்லலை அப்படின்ற மாதிரி. குமார தந்திரத்தில் இருக்குது. நாம வழக்கமாக சத்துருசம்ஹார திருஷதி, ஏன்னா குமார தந்திரத்தில் தான் சத்துருசம்ஹார திருஷதி வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து அந்த சத்துருசம்ஹார திருஷதி ஹோமங்கள் நம்ம நடக்கக்கூடிய ஹோமங்களில் நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே குருஜி. குருஜி, எனக்கு இந்த இடத்துலையுமே ஒரு சந்தேகம். இப்போ எதிரிகளை அழிக்க சத்ரு சம்ஹார ஹோமம் எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் நாம் எவ்ரி மந்த் இந்த சஷ்டி அப்போ சத்ரு சம்ஹார திருசதி செய்கிறோம். இது ஏன் நம்ம பண்ணுறோம்? ஏன்னா ஒரு மாதம் கூட நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு விட்டதும் கிடையாது, இல்லை சிம்பிளாக நம்ம ஆஃபீஸ்குள்ளேயே பண்ணிக்கலாம்னு நம்ம நினச்சதும் கிடையாது. பிரம்மாண்டமாக குறைஞ்சது 500 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம எல்லா மாதமும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இந்த சத்ரு சம்ஹார திருசதிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? மெயினாக நம்ம கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம். கட்டணமும் இல்லை, கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம். என்னென்னா நமக்கு இதில் முதல்ல ஆரம்ப காலங்களில் நம்ம வந்து இதில் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆஃபீஸில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வெளியில் இப்போ வந்து நம்ம பண்ணுறது அமாவாசை தினங்கள், சஷ்டி தினங்கள், மிக முக்கியமாக முருகனுக்கு ஏற்ற தினங்கள் அப்படிங்கிற மாதிரியான தினங்களாக தேர்ந்தெடுத்து பார்க்குறோம். அது வரக்கூடிய மக்களுக்குமே பிரயோஜனமாக இருக்கணும், அதாவது டைம் இருக்கணும். பிரயோஜனம்ங்கிறத விட கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்காங்க வரவங்களுக்கு. டைம் அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அவர்களுக்கு வந்து வேலை பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் வரக்கூடிய அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமையுடன் வரக்கூடிய சஷ்டி இப்படி வந்து தேர்ந்தெடுத்து, அல்லது கிருத்திகை இப்படி தேர்ந்தெடுத்து அப்படி அந்த மாதிரியாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முருகரை பற்றி பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய தமிழ் மார்க்கமாகவே நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னாலே ஏகப்பட்டது, சொல்லாத விஷயங்களே இல்லை, இதுக்கு மீறி இல்லை, இதுக்கு மீறி இல்லைன்னு நம்ம வந்து ஏகப்பட்டதை வந்து திருமூலராகட்டும் அருணகிரிநாதர் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். முருகரை பற்றி, முருகரோட அடியார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சிவனடியார்கள் போல தான். ஆனால் இந்த சத்ருசம்ஹார திருசதியை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுதே சொல்லியிருந்தீங்களே, இப்போ சத்ருக்களை அழிப்பதற்குன்னு, அது வந்து சத்ருக்களை அழிப்பதற்கு அப்படின்றது வந்து ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய எனிமீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அழிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரியோ, நம்மளுக்கு யாராவது ஏதாவது கஷ்டம் பண்ணுறாங்க அதுக்காக அவங்கள வந்து பண்ணணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு கிளையண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய டாட்டர், அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து இவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க, அதனால் அது எப்படியாவது தடுக்கணும், நம்ம இந்த மாதிரி சத்ருசம்ஹார திருசதி பண்ணினா அது தடுத்துருமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக சத்ருசம்ஹார திருசதின்றதில் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் என்ன ப்ராப்ளமோ அதுதான் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சத்ருசம்ஹார திருசதி இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கோ அது மாதிரியான விஷயமாகலாம் வருமானா நம்ம அந்த மாதிரியான மார்க்கமாக பார்க்கக்கூடாது. இதில் வந்து நிறைய தேவதைகள், அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாமதேனுன்னு எடுத்தோம்னாலே, ஒரு பசுன்னு எடுத்தால் அதுக்குள்ளே என்ன சொல்லுவோம், 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவோம். 33 கோடி தேவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி அந்த கோடி அப்படிங்கிறது வந்து க்ரோர்ஸ் கிடையாது. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் அந்த கோட்டி அப்படிங்கிறதுக்கு. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அவ்வளவு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவாதி தேவர்களும் அதில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. இந்த சத்ருசம்ஹார திருசதி எல்லாரும் வெறும் முருகன் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சத்ருசம்ஹார திருசதிக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள், எல்லா விதமான தேவதைகள், அந்த பஞ்சபூதங்கள், மற்றபடி வந்து பார்த்தோம்னா நிறைய உள்ளர்த்தங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது பிளானட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக நம்ம வந்து சூரியனையும் சந்திரனையும் நம்ம வந்து கிரகங்கள் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தோம்னா ராகுவும் கேதுவுமே சாயா கிரகங்கள் ஆகிவிடுகின்றன. மீதி இருக்கக்கூடிய 9 என்ன 5 தான் இருக்குது. அந்த 5 கிரகங்களும் உள்ளே வந்துடும். சந்திரன் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இயல்பாகவே சிவனும் சக்தியும் இதில் இருப்பதுனால சூரியனும் சந்திரனுமே உள்ளே வந்துடுறாங்க. இன்னொரு விஷயமா நம்ம வந்து ராகு கேதுவுக்கு அப்போ என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோன்னா, முருகர் வந்து இருக்கக்கூடிய இடத்திலே ராகு கேதுக்கள் கெடுபலன்களை கொடுக்காத அளவிற்கு அடங்கி உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாமே பிளானட்ஸ்னு எடுத்தால் பிளானட்ஸ், எலிமெண்ட்ஸ்னு எடுத்தால் எலிமெண்ட்ஸு. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மற்ற எல்லா விதமான தேவாதி தேவர்களும் இருக்காருன்னா எல்லா தேவர்களும் தேவாதி தேவர்களும் இதுக்குள்ளே இருக்காங்க, சத்ருசம்ஹார திருசதிக்குள்ளே இருக்காங்க. எதிரிகளை அழிப்பதற்காக அல்ல. சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பாருங்களேன், சத்ரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிறது. அது வந்து நம்ம மூலமாக தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. சத்ரு அப்படின்றது வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்க்கக்கூடிய பார்வை. நீங்கள் எந்த இடத்துல போய் அமருகிறீர்களோ அந்த இடத்தை பொறுத்து உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணத்தை பொறுத்து அந்த சத்துருக்கள் தென்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் போது நமக்கு சத்துருக்கள் தெரிகிறார்களா அப்படின்னு பார்த்தா தெரிய மாட்டாங்க.
அதுதான் அதோட பியூட்டி. அப்போ அந்த கோயிலோடைய அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி சென்டராக அது இருக்குது. அது மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து நமக்கு வந்து சத்துருக்கள் தெரிய மாட்டார்கள். அதிகபட்சமாக நம்மளுடைய கஷ்டங்களோ நம்மளுடைய ஏதாவது பிரார்த்தனைகளோ இருக்கும், அந்த மாதிரியான பிரார்த்தனைகள். அதையும் மீறி நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு விதமாக சொல்லுவோம், மனமற்ற நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மனமற்ற நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவோம், என்லைட்டன்மெண்ட்னு பேசுவோம். அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டோ அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற மாதிரியான முக்தி நிலை அப்படின்ற மாதிரியான நிலை நம் ஒவ்வொருவருக்குமே வரும். நமக்கு நம்மளா வந்து எண்ணங்களால் குவிந்து கிடக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒவ்வொரு சில தருணங்களிலே வரும். சரியா? அந்த மாதிரி சில தருணங்களிலே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமுமே இருக்குது. அதை பற்றி இப்போ வேண்டாம். அது அனைத்து நபர்களுடைய வாழ்க்கையிலும் வரும். ரொம்ப க்ஷணமாக வந்துட்டு போகும். க்ஷணமாக அந்த முக்தி நிலை வரும். அந்த தெய்வ நிலை அப்படின்ற நிலை வந்து வந்துட்டு போகும். முக்தி நிலை அப்படின்னா எதுவுமற்ற நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். அதை சூன்யம் அப்படின்னும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த சூன்யமோ அல்லது முக்தியோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா, அல்லது நிர்வாணா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிர்வாணா ஸ்டேட் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இந்த 3 விஷயங்களையுமே நாம் தவறான ஒரு கண்ணோட்டத்திலே, அதாவது முக்தி நிலைன்னா நமக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரியோ, சூன்யம்னா எதுவுமே இல்லை, சூன்யம்னா ஒன்றுமே இல்லாதது தானே சூன்யம், அப்படி அடையாது. ஊன்யம் அப்படிங்கிறது எதுவும் இன்னும் இல்லை அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு எண்ணம் இல்லாத நிலை. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகலை பிங்களை சுஷும்னான்றோம். சுஷும்னாங்கிறது நம்மளுடைய தமிழில் நம்ம வந்து சூன்யம்னு சொல்லுவோம். சூன்யம்னு இது 2 பக்கமும் நமக்கு மூச்சு வந்ததுன்னா அது சூன்ய நிலை. அந்த சூன்ய நிலையிலே நாம் வந்து ரொம்ப அற்புதமான நிலை. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சூன்ய நிலையில் எந்த காரியம் பண்ணாலும் நடக்காது அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம் வந்து உண்மைதான். அது எப்படி உண்மை அப்படின்னு பார்த்தா, அந்த சூன்ய நிலை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா மனமற்ற நிலை அப்படிம்போம். அதை இன்னொரு விதமாக நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம வந்து அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 2.5 நாட்கள் கிடையாது, அதிகபட்சம் 7 மணி நேரம் தான். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரியாக அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு 7 மணி நேரத்திலே நம்மளுடைய மனமானது சஞ்சலமடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இந்த சுஷும்னா ஸ்டேட்டில் நம்மளால் வந்து ரொம்ப கிளியர் திங்கிங்கோ அல்லது இந்த விஷயம் வேணுன்ற ஒரு ஃபோக்கஸ்டு திங்கிங்கோ இல்லாமல் அது மாதிரியாக எதுவுமற்ற நிலையாக ஒரு நிலை இருக்கும். அதனால் அந்த நேரத்திலே நமக்கு வந்து நம்மளுடைய தெய்வத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுஷும்னா நிலைங்கிறது நம்மளுக்கு வடகலை பிங்களை மாதிரி ரொம்ப நேரம் இருக்காது. அது இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் வந்து தெய்வ இதில் வந்து அமர்ந்து விட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இந்த மாதிரியான நிலைகள் எல்லா விஷயங்களுமே ரொம்ப மந்திர ரூபமாக எடுத்து காட்டி சொல்லியிருப்பது அப்படிங்கிறது இந்த சத்துருசம்ஹார திருஷ்டி. இந்த மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் கேட்பவர்களுக்கே அதுக்குண்டான அத்தனை விதமான பலனும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து பிளானட்ஸ்ன்னு சொன்னேன், எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த சிவசக்தி ரூபங்களும் இதில் எல்லாமே வருது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். இதை தவிர அந்த 7 சக்கராஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த திரிதோஷத்தை நீக்கக்கூடிய நிலை, நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம். 72,000 நாடிகள். நம்ம இப்போ பேசின வந்து வடகலை பிங்களை சுஷும்னாலாம் ஒவ்வொரு நாடிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காதுலேருந்து குஹுன்னு ஒரு நாடி வரும். ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு நாடிகள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். அப்படி 72,000 நாடிகள் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் வந்து வர்ம சிகிச்சை, மர்ம சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது. அந்த சிகிச்சையிலையுமே இது வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சக்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இப்போ நான் வந்து சைனீஸில் வந்து என் யாங்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தலையும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம். சிவசக்தின்னு நம்ம சொன்னோம், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு எல்லாத்துலேயும். ஸோ அப்போ அந்த நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக சத்துருசம்ஹார திருஷ்டி இருக்கும். இதை கேட்டாலே அதற்குண்டான பலன் கிடைக்கும். நாம் வந்து சிடியில் போட்டு கேட்குறது, யூடியூப்பில் போட்டு கேட்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான ஒரு பலன் கிடைக்கும். நேரிலே கேட்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பலனை உண்டு பண்ணும். ஓகே. ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பான முறையிலே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் குருஜி. ஏன்னா நம்ம கடந்த முறை பண்ண சத்துருசம்ஹார திருஷ்டியில் நாங்கள் நேர்காணல் எடுக்கும்பொழுது அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்த நான் தொடர்ந்து கலந்துக்கிறேன், நான் இப்போ ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், இன்னும் நான் கலந்துப்பேன், அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நோய்களுக்கு கூட நம்ம இந்த சத்துருசம்ஹார திருஷ்டியில் கலந்துக்கிறது மூலமா சரியாகுமா? நோய்கள் அதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ தீராத நோய் இருக்கிறது, அது ஒரு சத்ரு தான் நமக்கு இல்லையா. தீராத கடன் இருக்கிறது, அது ஒரு சத்ரு தான். மன கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது, நம்மளுடைய குடும்பங்கள்னாலேயோ குழந்தைகள்னாலேயோ அல்லது வெளியாட்கள்னாலேயோ மன கஷ்டம், அது ஒரு சத்ரு. என்னென்ன சத்ருக்கள் நமக்குள்ளே இருக்கிறதோ, நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் போட்டுரும், நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் போட்டுரும், வேண்டாத ஹெல்த் ரீசன்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வெளியில் போய் போட்டுரும்.
எதுவுமே இல்லாத ஒரு நிலை, நமக்கு வந்து அந்த மூங்கில் போல ஒரு நிலையை முருகன் வந்து கண்டிப்பான முறையிலே சுப்பிரமணியர் இந்த ஒரு விஷயம் மூலமாக கண்டிப்பாக தந்தருள்வார். கண்டிப்பாக குருஜி. அதே மாதிரி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது, இந்த ஹோமம் செய்யும் பொழுது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எப்படி சொல்கிறது, சத்தமாக இருக்கும். ஒவ்வொரு மந்திரமும் ஒரு வார்த்தையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக ஒரு ஹோமமில் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சத்ரு சம்ஹார திரிசதியில் மட்டும் இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரி நாத பிரம்மம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நேரில் பார்க்கும் பொழுதே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி முருகனுடைய 6 முகத்துக்கும் 6 விதமான ஹோமம் செய்கிறோம். இது எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருது. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, 6 முகம் 6 தடவை நம்ம ஹோமம் செய்யணுமா குருஜி? அங்கே திரிசதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300, அதாவது நம்ம அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 108 அர்ச்சனையாக பண்ணுறோம். திரிசதி அப்படிங்கிறது 300 நாமக்கள் முருகரோடது வரும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து சஹஸ்ரநாமம்னா 1008 நாமம், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வச்சுக்கோங்க. திரிசதிங்கிறது அவருடைய பெயர் மட்டும் மறந்து ஒரு 300 அர்ச்சனையை பண்ணிட்டா முருகருக்கு போதுமானா போதாது. அது அவர் என்ன ரூபமாக இருக்கிறார், எந்த மாதிரியான ஒரு நிலையிலே இருக்கிறார், அந்த 6 முகம் அப்படின்னு நம்ம வந்து அவருக்கு சொல்கிறோம். எப்படி 6 முகம் வந்தது, இத்தனையுமே இதில் வருது. நான் சொன்ன அந்த கோடானு கோடி தேவர்கள்னு சொன்னேனே, அத்தனை பேருமே இதில் வராங்க. இதை இந்த சத்ருசம்ஹார திரிசதியை பற்றி மட்டும்தான் நமக்கு வந்து ராமாயணம், மகாபாரதம், சுந்தரகாண்டம், பாகவதம் மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், எவ்வளோ காலம் வேணால் பேசலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இப்போ நம்ம வந்து அருணகிரிநாதர்னு எடுத்தோம்னா நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வைத்து நம்ம வெவ்வேறு விதமாக பேச வேண்டியிருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தந்திரத்தை, இந்த குமார தந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வைத்தே நாள் ஃபுல்லாக பேசலாம். அது மாதிரியான அத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா டீகோட் பண்ண நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படிங்கிறது நிறைய வரும். இதில் பலருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் இப்பொழுது பார்க்கறது, மந்திரங்கள் அர்த்தம் தெரிந்தால்தான் பலன், இல்லைன்னா பலன் இல்லைங்கிறது. ஆமாம் குருஜி, தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டே இருந்தால் எனக்கு எப்படியாவது பலன் தரும். அம்மா, அர்த்தம் தெரியாது எப்படி பலன் தரும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் சொல்கிறேம்மா. நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, வேற ஒருத்தர் இருக்கார், உங்களுடைய ரிலேட்டிவோ உங்களுடைய ஃப்ரெண்டோ யாராவது இருக்காங்க, இப்படி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? திரும்பி அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு திரும்பி பார்க்குறோம். குயில் கூவும் போது அது நல்லா இருக்குன்றோம், அதோட லாங்குவேஜ் நமக்கு புரியுதா? இது மாதிரி 1008 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த நாத பிரம்மம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கே இதுதான் காரணம். இந்த நாத பிரம்மம்னு என்ன சொல்கிறோன்னா, ஒளியின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஹீலிங்னு சொல்லுவேன் நான். ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் புரியணும்னா, இந்த சத்ருசம்ஹார திரிசதியை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லலாம். அதாவது எல்லாரும் வந்து, அதாவது இந்த விஷயங்களெல்லாம் நம்பாதவர்களுக்கு இதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நம்புறவங்களுக்கு நம்ம இது மாதிரி 1008 விஷயம் நான் இப்போ சொன்ன மாதிரி நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். நிறைய விஷயங்கள் என்னென்ன உண்மையெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து இது இல்லைன்னு எனக்கு வந்து சயின்டிஃபிக்கு சயின்ஸுன்னு பேசினான்னா, அப்படி பேசுகிறவனுக்கு வந்து ஒரே வார்த்தையில் சவுண்ட் ஹீலிங்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கும் எல்லளவும் தொடர்பு கிடையாது. ப்ராக்டிக்கலி வந்து பார்த்தோம்னா, ஒரு சில பீஜங்களுக்குண்டான அந்த ஒளியை ஏன் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுமா. நம்ம கேட்கறதுனால பலன் இல்லை, சொல்கிறதுனால பலன் இல்லை. இதெல்லாம் சொல்கிறது நம்ம தகுந்த குருவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. தீட்சை இருந்தால் தான் சொல்லணும்லாம் இல்லை. குரு அப்படின்றவர் யார்? நமக்கு வேண்டியதை நாலேஜை அவர் கொடுக்கக்கூடியவர் குரு. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நபரை வைத்து, யார் அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு நபரை வைத்து அவர்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து தீட்சை கொடுக்கறதுக்கு உண்டான தகுதியானவராக இருந்தால் அவர் தீட்சை கொடுப்பார். அவர் தீட்சை தான் கொடுத்தால் தான் இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அது வந்து எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி. அதாவது முருகரோட விஷயத்தையோ அல்லது வந்து வேறு யாராவது ஒரு நபரோட விஷயத்தையோ சொல்லுவதற்கு தகுதியான நபர்கள் மூலமாக சொல்லும் பொழுது இவர்களுக்கு தவறான ஒரு விஷயங்கள் வராது. இப்போ மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு தவறாக சொல்லும்பொழுது அதனால் வருது. இப்போ மந்திரத்தை வந்து கரெக்டாக சொல்லும்பொழுதோ கரெக்டாக கேட்கும்போதோ நமக்கு நிறைய பலன் வருதுன்னா, தப்பாக சொல்லும்பொழுது தொடர்ந்து ஒரு பல காலங்கள் சொல்லி கொண்டிருந்தால் அதன் மூலமாகவும் நமக்கு வந்து அந்த சக்கரா இம்பேலன்சஸ் வரும். ஸோ அந்த இம்பேலன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த குருமார்க்கமாக சொல்கிறது அப்படின்றது, வேற எதுவும் கிடையாது. முருகர் வந்து அவர் வேளால் கண்ணை குத்திட்டு வரான்னா அதெல்லாம் பண்ண மாட்டார். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இது ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மீறி நடுவில் யாரும் கிடையாது. முருகருக்கும் அந்த சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் நடுவில் வந்து ஒரு குருன்றவர் வந்து ஒரு மனித ரூபத்தில் வந்து அவர் தீட்சை கொடுத்து தான் இவர் சொல்லி கேட்டால் தான் அந்த முருகர் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது எந்த ஒரு மந்திரத்துக்குமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். தெளிவாக உச்சரிக்கவும், தெளிவாக அதை புரிந்து கொள்ளவும், எதற்காக இதை பிரயோகம் செய்கிறோம், அந்த பிரயோகம் நம்ம ஒரு விஷயத்துக்கு செய்கிறோம், இதையே பிரயோகமாக செய்யலாம். பஞ்சாட்சர பிரயோகம் மாதிரி ஷடாட்சர பிரயோகமாக இதை செய்யலாம். அதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா இதை வந்து கண்டிப்பான முறையில் எல்லோருமே சொல்லலாம். ஓகே குருஜி, இதில் வந்து 6 முகம்
6 முகத்துக்கும் நீங்கள் வந்து 100 மந்திரம் சொல்வீங்களா குருஜி? 6 முகத்துக்கும் 50 மந்திரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 6 முகம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இந்த 6 முகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 முகமானது சிவனுடைய 5 முகங்கள். ந ம ஷி வ ய. இதில் இருக்கிற ஒரு அற்புதம் எல்லாம் நம்ம வந்து சொல்ல இது ரொம்ப ஆச்சரியமும் ஒவ்வொரு முறையுமே வேற வேற நிறைய விஷயங்கள் வரும். நம சிவய அப்படிங்கிறது 5 முகம். அந்த 5 முகத்தை தன்னுள்ளே கொண்டிருப்பவர் தான் முருகர். சரியா? அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த அதோமுகம். சிலர் வந்து அந்த அதோமுகத்தை சக்தியுடைய ரூபமாக சொல்லுவார்கள். அந்த அதோமுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு முகம் அப்படின்றது சக்தியும் சிவனும் சேர்ந்திருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவரும் சில பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக என்னன்னா அந்த 5 முகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த 5 பூதங்களை அந்த 5 பூதங்களை குறிப்பது அப்படின்றதுல அந்த 5 பூதங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களை செய்யக்கூடியது இருக்காங்க இல்லையா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து இவர் ஒருத்தரே பண்ணுவாராம். அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த அதோமுகம் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம சிவய அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட்லி இல்லை கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாலேருந்து சச்சிதானந்தா அப்படின்னு சொல்லுவோம். சச்சிதானந்தா அப்படின்னு ஒரு அடைமொழி நம்மளுக்குள்ள வைத்துக் கொள்கிறார் அல்லவா? சச்சிதானந்தா அடைமொழி. சத் சித் ஆனந்தா. சத் சித் அனந்தா. இந்த 3 இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த 3 தான் சத் சித் அனந்தா. அந்த சத் சித் அனந்தா அப்படிங்கிற அந்த 3 ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் சிவன். அந்த சிவனையும் தன்னுள்ளே கொண்டிருப்பவர் தான் முருகன். சரியா? அப்போ அந்த ந ம ஷி வ ய இந்த 6த்துக்கும் வந்து 100 மந்திரம் இல்லை, 50 மந்திரம். அந்த 50 மந்திரம் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக இப்போ பார்த்துருவோம். நேயர்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும்பொழுது நம்ம வந்து சத்யோஜாதம் பிரபத்தியாமி சத்யோஜாதாயவை நமோ நமன்னு சொல்லி நம்மளுடைய இந்த சத்யோஜாத முகம், சிவனுடைய சத்யோஜாத முகம், அது வந்து நம சிவய ந. அந்த ந வந்து இதில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 மந்திரம்லாம் வரும் இல்லையா, எல்லா மந்திரத்துக்குமே அந்த முன்னால் வந்து நிறைய பீஜங்கள் வரும். அந்த ஒவ்வொரு பீஜத்துக்கும் பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு அந்த ந அப்படிங்கிறது ஓம் நம் சௌம் ஈம் நம் லம் க்ளௌம் அப்படின்னு வரும். இப்போ பாருங்க, ஓம் நம் சௌம் ஈம் நம் லம் ஸ்ரீம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வருது. எதுக்கு? சத்யோஜாத முகத்துக்கு வருது. நம்முக்கு இந்த ந வருது இல்லையா, அந்த நமசிவையை குறிக்கக்கூடியதான் ஓம் நம். ந ம ஓம் மம். ந ம சி ஓம் சிம். ந ம சி வ ஓம் பம். ஓகே ஓகே குருஜி. சரியா? இதை நீங்கள் விட்டு கேட்கும்போது தெரியும். ந ம சி வ அதுக்கப்புறம் ய ஓம் யம். அதோமுகத்துக்கு எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். இது ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு விதமான தேவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த நமசிவையாக்கு அந்த ந வருதுல ஓம் நம் சௌமியம் நம் லம் ஸ்ரீம்ன்றோம். ஸ்ரீம்ங்கிறது மெயின் பீஜமாக வருது. ஸ்ரீம்ங்கிறது யாரு? நம்மளுடைய தாயார். வெல்த், இந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெல்த் அண்ட் அபுண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சரவணபவா வராரு. நமசிவைய வர இடத்துல சரவணபவா வந்துடுறாரு. சரியா? நமசிவ வர்றதுக்கு சரவணபவ சத்யோஜாத ஹிருதய பிரம்ம அப்படின்னு பிரம்மாவாக இருக்கிறார். இந்த ஒரு ரூபத்திலே பிரம்மாவாக அவர் சிருஷ்டிகாரனாக இருக்கிறார். சிருஷ்டிகாரன் அப்படின்னா என்ன? சிருஷ்டிப்பது, கிரியேஷனாக இருக்கார். அவர் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றவராகன்றதை விட ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவராக அந்த ரூபத்திலே இருக்கிறார் முருகர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த சத்யோஜாத முகத்தில் அந்த நம்மனு வந்தால் நமசிவைய அப்பாவை முதல்ல வச்சாச்சு, கீழே சரவணபவன் பையனை கொண்டு வந்தாச்சு. இது வந்து முதல் முகம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது வந்து ஒரு எலிமெண்டல் ரிலேட்டடாக மட்டும் இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து பிருத்வி தத்துவத்தை சார்ந்ததுன்னு வச்சுக்கலாம். பிருத்வி தத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட். எர்த் எலிமெண்ட்டுங்கிறத நம்ம அப்படியே பஞ்சாங்கத்தில் டீகோட் பண்ணி பார்ப்போமே, இதனால என்ன பலன் இருக்குன்னு நினைப்பாங்கல்ல நிறைய பேர் கேட்குறவங்க. பஞ்சாங்கத்தில் பலன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கரணத்தை குறிக்கக்கூடியது. கரணத்தை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ். அப்போ நமசிவய நாமம் சொன்னால், சரவணபவ நாமம் சொன்னால் வேலை சார்ந்த ஃபினான்ஸ் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு காமியார்த்தமாக எடுத்துக்கலாம். சரியா? இது ஒரு விஷயமா. அப்போது பிருத்வி தத்துவத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். எர்த் எலிமெண்ட் ரிலேட்டட் டிசீசஸ் இருக்குது. எர்த் எலிமெண்ட் ரிலேட்டட் டிசீசஸ் போக்கக்கூடியது இது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதாவது நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் ஓம் நம் சௌமியம் நம் லம் ஸ்ரீம் அப்படின்னு. ஸோ இந்த நம் லம் ஸ்ரீம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோமே,
அந்த நம் லம் ஸ்ரீம் வந்து வெறுமன தாயார் மட்டும்தானா, இல்லை அதில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா சரவணபவ சத்யோஜாத ஹிருதய பிரம்ம சிருஷ்டிகாரண அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் இல்லையா, சுப்பிரமணிய அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இது வந்துடுது, எது நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு நாமம் வந்துடுது. இப்படியே உங்களுக்கு 50 நாமாக்கள் இந்த ஒரு சத்யோஜாத முகத்துக்கு வரும். இது கிரகங்களிலே புதனை குறிக்கக்கூடியது. ஸோ புதனை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி இருந்தால் நாவன்மையை கொடுப்பார், சொல்கிற வார்த்தைகள் பலிதம் தரும், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கிறவனுக்கு இந்த மந்திரம் சொன்னால் சரியாகும். நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு போனோம்னா நிறைய விஷயங்கள். குழந்தை பேச்சு வரலையானா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் பேச்சு வரும். பேச்சு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா லேட்டாக வரும். பொதுவாகவே ஆண் குழந்தைகள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. நமக்கு அந்த வாராய் கோயில், நம்ம கட்டியிருந்த வாராய் கோயிலில் நம்ம போய் பண்ணும்போதெல்லாம் நிறைய இந்த மாதிரி குழந்தைகள் எடுத்துகிட்டு வருவாங்க. சரியாக பேச மாட்டேங்குது, இப்போது 5 வருஷம் ஆச்சு 7 வருஷம் ஆச்சு இப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வரலைன்னா இந்த மந்திரங்கள் சொல்லுவது அப்படின்றத தாய் தந்தையர் சொல்லலாம். நம்ம குழந்தைய, நம்ம பேச்சு வராத குழந்தை என்ன சொல்ல முடியும். ஸோ இப்போ அது மாதிரியாக நம்ம வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக வியாபார விஷயங்கள் நன்றாக வரும். இது மாதிரி நிறைய நம்ம வந்து இந்த விஷயத்தில் சொல்லலாம். ஒரே ஒரு மந்திரத்துக்கு இவ்வளவு பலன்கள் இல்லை, இந்த பலன்கள் கிடையாது. ஆக்சுவலாக இந்த பலன்கள் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் இன்னைக்கு பேசியிருக்கோம். ஆமாம், எடுத்துக்காட்டு மட்டும்தான் இன்னைக்கு பேசியிருக்கோம். இந்த மந்திரத்துடைய பலன் அப்படிங்கிறது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நம, ஸ்ரேஷ்டாய இப்படி வரும். இந்த ஒரு, அதாவது சிவனுக்கு உண்டான மந்திரம்னு வச்சுக்கோங்களேன், வாமதேவ முகத்துக்கு உண்டான மந்திரம். ஸோ அப்போ அதில் அது என்ன அப்படின்னு பார்த்தா பாருங்களேன், ஓம் மம் சௌம் ஈம் நம் லம் ஹ்ரீம் அப்படிங்கிறோம். ஹ்ரீம் அப்படிங்கிறது சாக்த மந்திரம், தேவியுடையது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டக்டிவ் மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம், அந்த ப்ரொட்டக்டிவ் மந்திராங்கும் போது இதில் என்ன சொல்கிறாங்க, அடுத்தது இந்த ஓம் மம்னு சொன்னால் என்ன ஆகும், நம சிவய மசிவயன, மசிவயன. அப்போ சரவண பவக்கு அடுத்தது ரவண பவச. ஸோ அப்படி வருதா. இதில் விஷ்ணு ஸ்திதிகாரண சுப்பிரமணிய அப்படின்றார். ஸ்திதி அப்படிங்கிற ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடியது, சஸ்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆங்கிலத்தில். விஷ்ணு ரூபமாக இந்த ஒரு இதில் வந்து அவர் வந்து பண்ணுறார், ஒர்க் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய என்னென்ன ஒரு ரூபமாக ஒரு விதத்திலே அவர் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அந்த ஓம் மம் சௌம் ஈம் நம் லம், அந்த சௌம் ஈம் நிலையாக எல்லாத்துலேயும் இருக்கும். ஓம் மம் சௌம் ஈம் நம் லம் ஹ்ரீம், அந்த ஹ்ரீம் மந்திரம், அந்த முக்கிய மந்திரம் மாறும். ஸ்ரீம், ஹ்ரீம், ஐம், க்ளீம் இப்படி மாறும். ஹ்ரீம் அப்படிங்கிறது அப்படி மாதிரியான ஒரு மந்திரமாக வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, கிரகங்களிலே இது செவ்வாய், தத்துவத்திலே இது சுக்கிரன். இது வந்து நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது, அதனால நான் வந்து சுக்கிரன் அப்படின்னு சொன்னேன். நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது, கிரகங்களிலே செவ்வாயை குறிக்கக்கூடியது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இதில் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, இந்த செவ்வாயை குறிக்கக்கூடியது அப்படின் போது இந்த ஒரு மந்திரத்தை கேட்பதனால் என்ன நடக்கும், தீராத நோய் தீரும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து மருத்துவரே கிடைக்க மாட்டேன்றான். நான் எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டேன், எல்லா மாத்திரையும் வாங்கி பார்த்தாச்சு, அக்கு பஞ்சர் போயிட்டேன், அக்கு ப்ரெஷர் பண்ணிட்டேன் நானே. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதோ தெராப்பியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், வெஸ்டர்ன் மெடிசன் இந்த எல்லா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆயுர்வேதம் போயிட்டேன், சித்த மருத்துவம் போயிட்டேன், எந்த மருந்துவமே எனக்கு வந்து குணமாகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மந்திரத்தினை தொடர்ந்து கேட்டு வருவதன் மூலமாக அதற்குண்டான பலனை அடைவார்கள். கடன் தீரும், கடன் ருணம் தீரும். ருணம் அப்படிங்கிறது நம்ம ஏகப்பட்ட ருணங்களை வைத்து விட்டு வந்திருக்கிறோம். பூர்வ ஜென்மாலையும் சரி, இந்த ஜென்மால நாம் அன்றாடம் செய்யக்கூடியது ஒரு ருணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா. நிறைய ருணத்தை நம்ம வந்து பெண்டிங் வச்சுட்டே தானே இருக்கோம். நம்ம தினசரி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மரங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு நிழல் தருகின்றன. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதுக்கு நம்ம சூரியனுக்கே நம்ம வந்து அறிக்கை விடுறது கிடையாது நிறைய பேர் டெய்லி இல்லையா. அது மாதிரி நம்ம நிறைய ருணத்தை சேர்த்து கொண்டே போகிறோம். அப்போ நம்ம அந்த ருணத்தை சேர்த்து கொண்டே போவதெல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் கிளியர் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததாக உங்களுக்கு இந்த நோய் தீரும், எதிரிகள் தொல்லைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியாகும். சுக்கிரன் அதில் வரதுனாலையும் நீர் தத்துவத்தை சார்ந்ததுனாலையும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாமே இதில் சரியாயிடும். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸுமே இதுலேருந்து கண்டிப்பான முறையிலே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒருவருக்கு தனியாக ஒரு தேஜஸ் இல்லை, எனக்கு வந்து இந்த ஒரு தேஜஸ் கிடைக்கணும், அந்த தேஜஸ் இல்லை, எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஜாதகத்திலே நீச்ச
சுக்கிரனாக இருந்தால் அது வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ரவண பவச இந்த வாமதேவ முகத்தினால் இருக்கக்கூடிய ஒரு நன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். மூன்றாவது முகமாக பார்க்கும்போது அந்த நம சி வந்துடும். ஓம் சிம் சௌமியம்னு வரும். ஓம் சிம் சௌமியம் நம் லம் க்ளீம். க்ளீம் என்கிற மந்திரம் காளிக்கு உண்டானது, கிருஷ்ணருக்கு உண்டானது, அட்ராக்ஷன் மந்திரம். ஜென்ரலாக ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே நமக்கு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது, அட்ராக்ஷன் சொல்கிறது வந்து அந்த தேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், புற ஒளி அப்படின்ற மாதிரியான அந்த ஆரான்னு சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு நல்லா வரக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். க்ளீம் மந்திரம் அதற்குண்டான ஒரு இது பண்ணது. இது அந்த ஷி அப்படின்னு, அதாவது ஓம் சிம்னு சொல்கிறோம்ல, சி நம்ம சி வய அந்த மூணாவது வந்துடுது. ரவண சர வன பவச வன பவசர வந்துடுறார். முருகன் வந்து வனபவசர அப்படின்ற மாதிரியான ஒரு ரூபத்தில் இதில் வராருன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன ஆகுறாரு, அகோரமுகம். அகோரமுகம் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாருன்னா சம்ஹாரகாரண அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சத்ரு சம்ஹாரம்னு சொல்கிறோம். சம்ஹாரம் அப்படின்னா அழிப்பதுன்னு, அந்த அழிக்கக்கூடிய ரூபமாக இருக்கிறார். எதை அழிப்பார்? அகைன் நம்மளுடைய கர்மாவை அழிப்பார், நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அழிப்பார், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அழிப்பார். நம்மை யாரேனும் ஏதேனும் நம்மளுக்கு வந்து வேண்டாத நெகட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க நம்மளை ஏதாவது தவறு செய்கிறார், நம்மளை ஏதாவது துன்பப்படுத்துகிறார்கள், அதை அழிப்பார். இப்படி எல்லாமே நம்ம சொல்லலாம். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த சத்ருசம்ஹார திருஷ்டியில். இந்த ஒரு பர்டிகுலர் இதனால் இது வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்காமல் மொத்தமாக பண்ணும்பொழுது எல்லா விதமான பலன்களுமே அது மாதிரியான ஒரு விஷயமா வரும். இதோடைய தத்துவம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம்னா நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது, நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது அப்படிங்கிறதுனாலையும் அந்த சம்ஹாரம் அப்படின்னு அழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுதுமே இந்த ஒரு மந்திரம் இது வந்து இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதான். நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது ரொம்ப உறக்காது, ஒரு வைப்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அது காரணம் இதுதான். இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட சண்டிகள் பண்ணி கொண்டிருக்கிறோம், பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம், மடங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், இப்பவும் பண்ணுறோம். அப்படின்னும்போது எதுவும் உயர்த்தி தாழ்த்தி அப்படின்றது எதுவும் கிடையாது. இதில் முழுக்க முழுக்க பீஜங்களாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய அர்த்தங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து சண்டின்னு எடுத்தோம்னா அம்பாலோட லீலையை வந்து ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வேறு விதமான லீலைகள் வரும். எந்த ஒரு மந்திரமுமே வந்து தாழ்த்தியான மந்திரம் உயர்த்தியான மந்திரம்னு இல்லை. அந்த மந்திரத்துக்கு நமக்கு தேவைப்படும் ஒளிகள் இருக்கு இல்லையா, அது நம்மை என்ன செய்யும், எதனுடன் நாம் அதிகமாக மூழ்கிக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்து இருக்கு. ஒரு சில டைமில் ஒரு சில தேவதைகள் வந்து அதை நம்மளை அப்படி இழுத்து கொண்டு போய் இங்கே நின்று இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லும். அது மாதிரியான ஒரு காலகட்டத்திலே அது செய்யக்கூடியவர்களுக்கு அது மாதிரியான ஒரு நிலை வரும். அதுதான் நான்காவது தத்துவம் அப்படின்னா அந்த வ ந சி வ, அந்த வ. அப்போ நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா ஓம் வம் சௌமியம்னு வந்துடுறோம். அப்போ ஓம் வம் சௌமியம்னு நபவ சரவ நபவ சரவ அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்துக்குள்ளே வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது சனியை சேர்ந்தது, வாயு தத்துவத்தை சேர்ந்தது. வயநமசின்னு சொல்கிறோம்ல, வயநமசி மந்திரம். இப்போ நம்ம வந்து நமசிவயன்னு சொல்கிறோம், இதில் ரவண பவசன்னு சொல்கிறோம், நபவசரவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நபவசரவன்னு சொல்கிற மாதிரி இது நம்ம சிவனுக்கு சொல்லும் பொழுது வயநமசி என்கிற மந்திரமாக இது சிவனுக்கு உண்டான மந்திரமாக இருக்கும், சனிக்குண்டானது. அதே மாதிரி இதில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தா ஐம் என்கிற மந்திரம். அந்த ஐம் என்கிற பீஜம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா ஒரு விதத்தில் நம்ம வந்து சரஸ்வதி பீஜம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். இன்னொரு விதத்தில் அந்த ஐம் என்கிற பீஜம் நம்ம எல்லா விதமாகவும் காக்கக்கூடிய ஒரு பீஜமாகவும் சொல்லலாம்னு வச்சுங்களேன். நாலேஜ், எல்லா விதத்திலையும் நாலேஜ் கொடுக்கும், நம்மளை காக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் நம்மளை காக்கக்கூடியது ஐம் அப்படின்ற மாதிரியான ஒரு பீஜம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அர்த்தங்கள் வந்து இந்த ஐம் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம வந்து ஒரு சரஸ்வதி, அதே மாதிரி இதை வந்து சனி, பிளானட்டில் சனி அப்படின்ட்டு சனியோடைய விஷயம் மட்டும் தீரும் அப்படிலாம் நம்ம பேசவே முடியாது. இதில் தீராதது எதுவுமே இல்லைங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. நிறைய அனுபவபூர்வமான உண்மை கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து மக்களால் அதை வந்து நல்லா உள்ளே இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சிடுறது அப்படின்னும் போது நம்மளால் வந்து அது வந்து தொடர்ந்து அது நம்மளுக்கு நம்மளை சில விஷயங்கள் அதை நோக்கி செலுத்தி கொண்டே இருக்கின்றன. தேவதை கூப்பிடுறது, அப்போ நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். மற்றபடி நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சத்ருசம்ஹார திருஷ்டி, ஸ்ரீ சுக்தம், துர்கா சுக்தம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எதுவுமே நம்ம வந்து சண்டி முதல் கொண்டு எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு 2 மாதமாக நான் தொடர்ந்து பல காலங்களாக அமாவாசை தினத்திலே சண்டி ஹோமம் பண்ணுறது வழக்கம். இப்போ வந்து அது சண்டி ஹோமத்துக்கு பதிலாக இப்போ 2 தடவை வெளியிலேயே பண்ணுறதுனால நம்ம வந்து சத்ருசம்ஹார திருஷ்டி ஒவ்வொரு மக்களுக்கும் போயிட்டு அவளுக்கு எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதுவும் வந்து பலன் தரணும். சண்டி எப்படி பலன் தந்து வந்ததோ
எப்படி பலன் தருமோ அதுபோல் சத்ரு சம்ஹார திசையில் இதுவும் தரணும் அப்படின்ற ஒரு காரணமாக இது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் அடுத்த மந்திரம் ஈசானமுகம். ஈசானமுகம் அப்படின்னு சொல்றது கூடியது தான் வந்து இந்த குருவானது ஆகாச தத்துவத்தை சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஈசானமுகம் அப்படின்னு சொல்லும்போது ஓம் எம் நம சிவ ய. ஸோ எம் அப்படின்னு சரவண பவல பவ சரவண பவசரவண அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் எம் சௌமீம்னு வந்துட்டு நம் லம் சௌஹு அப்படின்னு வரும். நம் லம் சௌ. அப்போ இந்த சௌம்னு முதல்ல சொல்கிறவன் அந்த சௌமும் இதுவும் ஒன்றா இல்லை, அந்த சௌம் முருகருக்கு உண்டானது. சரியா? ஓம் நம் சௌம் ஈம்னு சொன்னோன்னா அந்த சௌம் முருகருக்கு உண்டான சௌம், ஈமுக்கு உண்டான அர்த்தம் பேர். இது வந்து மெயினாக இதில் இருக்கக்கூடிய ஒரு பீஜத்தை நாம் எடுத்து பார்க்கையில் சௌஹு அப்படின்றோம். சௌ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிலர் இதை வந்து லலிதா திரிபுர சுந்தரியோடதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இந்த பீஜத்துக்கு உண்டான பேர் வந்து அமிர்த பீஜம் அப்படின்னுவான். பரபீஜம் அமிர்த பீஜம் என்று சொல்லக்கூடிய ஒரு பீஜம். இதை பற்றியுமே வந்து பார்த்தோம்னா மிக நீண்ட விளக்கங்கள் இருக்கின்றன, ஏகப்பட்ட விளக்கங்கள் இதை கொடுக்கக்கூடியது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். இதில் ஈசான முகமாக அவர் இருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரூபம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது அதெல்லாம் நான் வந்து சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தத்புருஷ முகம் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் மகேஸ்வரராக இருக்கிறார். அகோர முகம் அப்படின்னு எடுக்கும்பொழுது பார்த்தோம்னா ருத்ரனாக இருக்கிறார். இதில் வந்து ஈசான முகம் அப்படின்னு பார்க்கும்போது சதாசிவனாக இருக்கிறார். சதாசிவ ரூபமாக அனுகிரகாரண சுப்பிரமணிய அப்படின்றோம். அப்போ அந்த 5வதுல வந்து அவர் ஈசான முகத்தில் அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்கார். நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அத்தனையும் அனுகிரகம் பண்ணுவார். எல்லா விஷயத்தையும் அனுகிரகம் பண்ணுறக்கூடிய ஒரு காரணியாக அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். யனம சிவ என்கிற ஒரு மந்திர ரூபமாக, சிவனுடைய ஒரு மந்திர ரூபமாக, முருகனுடைய மந்திரம் பவசரவண என்கிற ரூபமாக இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. ஆகாச தத்துவத்தை சேர்ந்தது, குருவுடையது, அதே மாதிரி சதாசிவனுடையது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் இதை கேட்கையில். அதே போல் வந்து பார்த்தோம்னா கெட்ட காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மறையும். திருமணம், குழந்தை அதெல்லாமே கைகூடும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குருவானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் நடக்கும். லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் சரியாகும், டயாபெட்டிஸ் சரியாகும். இது தவிர வேற நிறைய விஷயங்களுமே இருக்குது. தைராய்டு சரியாகும், டயாபெட்டிக் இருக்கிறது சரியாகும். சரி, இது 3 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பணம் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த ஒரு மந்திரத்தை கேட்க 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 அவர்களுக்கு செல்வ நிலை பயங்கரமாக உடையும். ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவலில் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க அந்த ஒரு நிலைமைக்கு போவாங்க. குரு அந்த நிலைமையை கொண்டு போய் விட்டுருவார், பெரிய இடத்துல கொண்டு போய் விடுவார். ஸோ இந்த ஒரு மந்திரம் வந்து கண்கூடாக நம்ம அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து செய்கிறத பார்க்கலாம். கடைசியாக அத்தோமுகம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த முகம். இந்த அத்தோமுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மந்திரங்களுடைய ஒரு காம்போவாகவும் வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழில் இதை சொல்லும்போது பார்த்தோன்னா ஆலேருந்து வந்து பார்த்தோன்னா எல்லா விதமான எழுத்துக்களுமே வரும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வரும். இதுவுமே வந்து பார்த்தோன்னா கடைசியில் அந்த ஆலேருந்து ல வரைக்கும் வரும். எல்லாமே அந்த ஆ இன்னு அந்த வரும். அந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இல்லை, அப்படி ஸ்டார்ட் பண்ணி வரும். அந்த நாதத்திற்கு தகுந்தால் மாதிரி வரும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சக்கரத்திற்குண்டான பீஜமுமே வந்துடும். அம் ஆம் உம் ஊம் இம் ஈம் இப்படி வரா மாதிரி வம் லம் ரம் இதெல்லாமும் வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சக்கர பீஜங்கள். இந்த சக்கர பீஜங்கள் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த சக்கரத்துக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பல்வேறு விதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். குருஜி, நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ விஷயம் வந்து இந்த சத்ரு சம்ஹார திரிசதியில் இருக்குது. ஒவ்வொரு மந்திரம் கேட்கும்போதும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்தளவுக்கு பலன்கள் வந்து இந்த ஒரு ஹோமத்தில் இருக்குது. இந்த ஒரு ஹோமம் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அடுத்து எப்போ பண்ண போகிறோம்? ஏன்னா இவ்வளோ நாள் நேரில் வந்து பார்த்ததை விட இந்த காணொலிக்கு அப்புறம் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் மந்திரத்தை கேட்குறோம், அந்த ஹோமத்தில் இருக்கோம், எங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இதுக்கப்புறம் ஏன் பார்க்கணும், எதுக்காக வரணும், ஏன் இந்த மந்திரத்தை நான் கேட்கணும்னு அர்த்தத்தோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக அடுத்து நம்ம எங்கே பண்ண போகிறோம்னு சொல்லி வரக்கூடிய ஜூலை 19ஆம் நாள் சஷ்டி, ஆடி மாதத்தோட சஷ்டி. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா
நவராத்திரி வாராகி நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு சஷ்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான ஒரு தினம். அந்த ஒரு நாளில் நான் வந்து செய்யக்கூடிய இந்த வெற்றி கிருஷ்ணா திருமண மண்டபம் அப்படின்றது நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு இந்த மாதிரி நடக்கும்பொழுதும் வரக்கூடிய பொதுமக்கள்கிட்டயே நான் கேட்கக்கூடிய ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரியான ஒரு விஷயமா கேட்குறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு மண்டபம் வந்து பெரிய மண்டபம் ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி மண்டபம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தலாம் நம்ம வந்து பண்ணுறதுக்குண்டான ஒரு சக்தி கிடையாது நமக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா நீங்களுமே ரெஃபர் பண்ணுங்கள், நாங்கள் போய் பார்க்குறோம். எங்கள் இடத்துலையும் வந்து நிறைய இந்த ஹோமம்னாலே கொடுக்கறதுக்கு வந்து எஸ்டேட் பண்ணுறாங்க மண்டபங்களிலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி வேறு ஏதாவது இருந்தாலுமே சொல்லலாம். இந்த முறை எனக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து நம்ம ஆக்குபை பண்ண வைக்கணும்னு நினச்சேன். அது முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு 500 பேர் மட்டும்தான் பண்ண முடியும். முதல்லையே யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். பல மக்கள் ரெகுலராக வரக்கூடியவர்களுக்கு எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியும். ஆல்ரெடியே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க கண்டிப்பான முறையில் அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். வேல் வந்து கட்டணமின்றி கொடுக்குற மாதிரியாக ஒரு முறை நம்ம வந்து இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கொடுத்தேன். இந்த முறையும் அப்படி கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னும் டிசைட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய மக்களுக்கு லாஸ்ட் 2 தடவை வந்து பார்த்தோம்னா மந்திராக்னி சம்ஹாரம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணோம். இந்த முறையும் வரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு 3 எழுத்துக்களை அவர் எழுதி கொடுத்தால் அந்த சங்கல்பங்களை டைரெக்டாக வச்சுட்டு அதற்குண்டான ஒரு ஆகர்ஷண மந்திரங்களை சொல்லி அவர்களுக்கு எல்லா சங்கல்பமுமே நிறைவேற வேண்டும். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு அர்ச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம சொல்லும்பொழுதோ ஒரு ஹோமங்கள் செய்யும்போது பூஜைகள் செய்யும்போது சங்கல்பம் நம்ம வந்து மற்றவங்களுக்காக பண்ணிக்கிறோம். இது வந்து அவங்க கையாலேயே எழுதி அதில் வந்து கொஞ்சம் அரிசியை வச்சு தரணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். தொடர்ந்து பரிகார தலங்களிலே அவர்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது நம்மளுடைய அதர் சேனல்ஸில் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது நமக்கு வாட்ஸ்அப் சேனலில் இருந்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிய வரும். நிச்சயமாக குருஜி. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே கட்டணம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது எனக்குமே ஒரு சந்தேகம் இருந்து நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன் குருஜி குறைந்தபட்ச கட்டணமாவது வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எதெல்லாம் மக்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு கடவுள் உத்தரவு கொடுக்குறாரோ அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதில் தான் இந்த சத்ரு சம்ஹார திரிசதியும் நீங்கள் கட்டணம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, மக்களுடைய சந்தேகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து அந்த எழுதி கொடுக்குறாங்களே குருஜி, அது எழுதி கொடுக்கும்பொழுது எப்படி எழுதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம பாசிட்டிவாக எழுதி கொடுக்க சொல்கிறோம். மக்களுக்கு எனக்கு இருக்க பிரச்சனையை நான் எப்படி பாசிட்டிவாக எழுதுறதுன்னு கேட்குறாங்க. இந்த முறை எப்படி குருஜி எழுதணும்? இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஆல்ரெடி 2 தடவை மந்திராக்னி சம்ஹாரம் பண்ணும்பொழுது அவங்கள வந்து நாம் நெகட்டிவாக எங்களுக்கு எதெல்லாம் போகணும், உங்களை விட்டு போக வேண்டிய விஷயம் இப்போ என்ன, எனக்கு கடன் போகணும் தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எழுதுறது அப்படின்னா அது மாதிரி எழுதிக்கலாம். அப்போ வந்து பணம் வேணும் அப்படின்னு எழுதக்கூடாது, கடன் தீரணும்னு எழுதணும். அதே மாதிரி வந்து எனக்கு உடலில் வந்து நோய் இருக்குன்னா எனக்கு உடல் தேரணும்னு எழுதக்கூடாது, உடல் நோய் தீரணும்னு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா முதல் தடவை அதை பண்ணும்பொழுது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. அது மாதிரியான விஷயமாக எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம திருத்தினோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமன பாசிட்டிவ், உனக்கு என்னென்ன தேவை, நீ சுவாமிகிட்ட என்னென்ன கேட்ப, யாரும் போயிட்டு எனக்கு நோய் வேணும்னு கேட்க போகிறதில்ல, எனக்கு நல்ல உடம்பை கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. அப்போ ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு நல்ல செல்வ நிலையை கொடு, அஷ்டைஸ்வரியங்களை கொடு அப்படின்னு போட்டால் எல்லாமே வந்துடுறது ஒரே இடத்துல. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எனக்கு குழந்தை பாக்கியம், என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம், எனக்கு குழந்தை பாக்கியம், அல்லது என் பேத்திக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னால பேரனுக்கு குழந்தை பாக்கியம் கொடு, அல்லது வந்து பார்த்தோன்னா திருமண பாக்கியம் வந்து என்னுடைய மகனுக்கு கொடு, என் பேரன் பேத்திகளுக்கு கொடு அப்படின்ற மாதிரி. நல்லா படிக்கிறது, என் குழந்தைகள் படிக்கிறது, அது மாதிரி அவர்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கடன்கள் இருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவாக கடன்கள் இருந்ததுன்னா எனக்கு நிறைய செல்வத்தை கொடு, நிறைய பணத்தை கொடு, வேகமாக பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து வாராகிட்ட வந்து சீக்கிரம் வசியம் குரு ஸ்வாகான்ற மாதிரி முருகர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் சீக்கிரமாக கொடு அப்படின்னு கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நிச்சயமாக குருஜி. வரக்கூடிய 19 நான் எப்பவும் பண்ணக்கூடிய வெற்றி கிருஷ்ணா ஹாலில் வந்து சத்ரு சம்ஹார திரிசதி நடக்க போகுது. நேயர்கள் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் எப்பவும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆட் ஆன்ஸும் இருக்குது. நேயர்கள் கண்டிப்பாக பங்கேற்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.